சேர்க்கை பிரிவின் சார்பாக நான் வலியுறுத்துவது, முதலாவதாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆதார் கொடுத்துருக்கீங்க. நீங்கள் கொடுத்த ஆதாருக்கும் நீங்கள் எங்கே சேர்க்கை பெற்றீர்களோ அங்கே நீங்கள் எடிட் பண்ண டேட்டாவை பார்த்தீங்கன்னா வேரியேஷன் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆஸ் பர் யூஜிசி நாம்ஸ் படி அகடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட் வந்து ஆதாரை பேஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ண சொல்கிறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, 90% நாங்கள் வந்து நாங்களே உங்கள் ஆதாரை வச்சு நீங்கள் கொடுத்தது எங்கள் உதவி பேராசிரியர்கள் ஒப்பந்த பேராசிரியர் பணியாற்றக்கூடியவர்களெல்லாம் கொடுத்த ஒத்துழைப்பின் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாங்கள் 14,651 600 மாணவர்களுக்கு மட்டும்தான் எங்களால் வந்து ஏபிசிஐடி கிரியேட் பண்ண முடியல. மீதி எல்லாமே நாங்கள் பண்ணிட்டோம். இப்போ மீதி இருக்கக்கூடிய இந்த 651 பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்மந்தப்பட்ட பள்ளிகளுக்கு நாங்கள் கொடுத்துட்டோம். வாட்ஸ்அப் கிரியேட் பண்ணுறம்போது தயவு செய்து நாங்கள் லிஸ்ட்டு கொடுத்துருவோம், போர்ட்டல்லையும் போட்டுருவோம். நீங்கள் உங்களுடைய ஆதாரில் இருக்கக்கூடிய புள்ளி விவரங்களை எல்லாம் அந்த பள்ளியினுடைய கூகுள் ஃபார்ம் கொடுக்கும்போது ஃபில்லப் பண்ணி எங்களுக்கு சேர்க்கை பிரிவுக்கு கொடுத்துருங்க. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு இஷ்யூ. யூஜிசி டெப் ரூல்ஸ் படி அகடமிக் 2024 கல்வியாண்டில் வந்து ஏபிசிஐடி இல்லை என்றால் உங்களுடைய அந்த படிப்பு சான்றிதழ்கள் வந்து இன்வேலிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு முடிவை வந்து யூஜிசி எடுக்கக்கூடிய நிலையில் இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் 90% யூஜிசி டெபேட் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணது நம்ம தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் தான் என்கின்ற தகவல் தென்னிந்தியாவினுடைய அந்த ஒருங்கிணைப்பாளரே நேற்று ஃபோனில் சொல்லிட்டாரு. அதுக்கெல்லாம் முழு காரணம் நீங்கள் சேர்க்கை பெற்ற மாணவர்கள் கொடுத்த ஒத்துழைப்பு. அதற்கு பின்புலமாக இருந்த எங்களுடைய பேராசிரியர்கள் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விடுபட்டதை மட்டும் திரும்ப நாங்கள் வந்து உங்களுக்கு சொல்லுவோம், அப்போ நீங்கள் செஞ்சுருங்க. ஒரு கூடுதலான தகவல், இந்த அகடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட் என்பது மத்திய அரசாங்கத்தினுடைய யூஜிசி டெப் ஐடி. தமிழக அரசை பொறுத்தவரையில் என்ன சொன்னாங்கன்னா யுமிஸ் நம்பர் கிரியேட் பண்ண சொன்னாங்க. ஆனால் அந்த யுமிஸ் நம்பரை வந்து இப்போ தற்காலிகமாக நிறுத்திட்டு நீங்கள் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் பெற்ற எமிஸ் நம்பர் அதை மட்டும் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. கட்டாயமாக பரீட்சை எழுத போகும்போது உங்கள் கால் டிக்கெட்டில் எமிஸ் நம்பர் இருக்கணும். அதை தொடர்ந்து நீங்கள் எழுதின எல்லா மார்க் ஸ்டேட்மெண்ட்லையுமே எமிஸ் நம்பர் இருக்கணும். ப்ரொஃபஷனல் கான்வோகேஷன்லையும் எமிஸ் நம்பர் இருக்கணும். இது தமிழக அரசினுடைய உயர்கல்வித்துறையினுடைய ஆணை. இதை நீங்கள் வந்து முறையாக பின்பற்ற வேண்டும் என்று எங்களுக்கு வந்து சுற்றறிக்கையும் ஆணையும் கொடுத்துட்டாங்க. நீங்கள் சப்மிட் பண்ணுற போது 10th + 2 இந்த எமிஸ் நம்பர்லாம் நாங்கள் கேரி அவுட் பண்ணிட்டோம். யாருக்கெல்லாம் எமிஸ் இல்லையோ அதுக்கு எப்படி எமிஸ் கிரியேட் பண்ணுறதுங்கிறது உயர்கல்வித்துறையில் வந்து எங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறேன்னு இருக்காங்க. நேரடியாக வர சொல்லியிருக்காங்க. அவங்க கொடுக்கக்கூடிய அந்த லிங்க்கை பயன்படுத்தி யாருக்கு எமிஸ் இல்லையோ அதெல்லாம் நாங்கள் கிரியேட் பண்ண போகிறோம். எமிஸ் இல்லாதவங்க தயவு செஞ்சு அந்த லிங்க்கை நாங்கள் போஸ்ட் பண்ணுற போது எங்களுக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. ஏபிசிஐடி எமிஸ் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒன்று. குறிப்பாக எமிஸ் வந்து உயர்கல்வித்துறை ரொம்ப கவனம் எடுத்துக்குது. அதை பார்த்துக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு சேர்க்கை பிரிவிலிருந்து நாங்கள் எல்லா உதவியும் பண்ணுவோம். உங்கள் சம்மந்தப்பட்ட துறையினுடைய பேராசிரியர்கள் இது சம்மந்தமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால் அவங்களோட எல்லாருடைய ஒத்துழைப்போடு இந்த உதவி இந்த பணியை நீங்கள் எங்களுக்கு சிறப்பாக செஞ்சு கொடுக்கணும். இப்போ எப்படி யூஜிசி டெப் 90% உதவி பண்ணீங்களோ அதே மாதிரி எமிஸுக்கும் நீங்கள் வந்து உதவி புரியணும். சேர்க்கை பிரிவின் சார்பாக வேண்டுகோள் விடுக்கின்றேன். அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் 12 விதமான சர்வீசஸ் நாங்கள் சேர்க்கை பிரிவில் பண்ணுறோம். எடுத்துக்காட்டு இன்சில் மாற்றலேருந்து ஒரு சின்னதுலேருந்து நேம் சேஞ்ச் பண்ணுறதுலேருந்து டேட் ஆஃப் பர்த் பண்ணுறதுலேருந்து சப்ஜெக்ட் சேஞ்ச் பண்ணுறதுலேருந்து எலக்டிவ் பேப்பரில் பண்ணுறதுலேருந்து அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதுலேருந்து ஃபோன் நம்பர்லேருந்து இமெயிலேருந்து ஏதாவது நீங்கள் புள்ளி டாட் வச்சதெல்லாம் கூட நாங்கள் கஷ்டப்பட்டுட்டோம். எடுத்துக்கலது அந்த ஏபிசியில் எடுத்துக்கல அதெல்லாம் நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அந்த மாதிரி ஏதாவது தவறுகள் இருந்தால் நீங்கள் மெயில் மூலமாக எங்களுக்கு போட்டு கொடுங்க, அல்லது டைரெக்டாக இங்கே வாங்க சேர்க்கை பிரிவுக்கு அனுப்பிச்சு அதை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள். ஏன்னு கேட்டால் என்ன டேட்டா கொடுத்துருக்கீங்களோ அதுதான் ஹால் டிக்கெட்டில் இம்ப்ரெஷன் ஆகும், மார்க் ஸ்டேட்மெண்ட்டில் வரும், ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டில் வரும், கான்வோகேஷனில் வரும். டபுள் என்ட்ரி டூப்ளிகேஷன் ஆகாமல் பார்த்துக்கிறது மாணவர்களாகிய உங்களுடைய கடமை. ஒரு முறை ரீசெக் பண்ணிக்கோங்க. இஷ்யூஸ் இருந்தால் சேர்க்கை பிரிவுக்கு நீங்கள் மின்னஞ்சல் வாழையாகவோ அல்லது இயக்குநருக்கு தொலைபேசி என்னுடைய தொலைபேசிக்கோ அல்லது நீங்கள் வந்து நேரடியாகவோ வந்து நீங்கள் மாற்றிக்கோங்க. அப்படியும் முடியல அப்படின்னா சம்மந்தப்பட்ட பாடப்பிரிவுகளில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டுட்டிங்கன்னா கூட அது வந்து நாங்கள் சரி பண்ணி கொடுத்துருவோம்.